Hey guys, hey guys, hey guys, hey guys, welcome to Hello guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வார் 2 படத்துல இருந்து ஜலாபி அலி அப்படின்னு ஒரு சாங்கோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படம் பத்தி சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சாங் ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம பேசலாம், ஓகேங்களா? ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ஓ चाहे जितनी हो रात काली समझे जनाबे जनाबे समझे जनाबे 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 समझे जनाबे अली சாங் கேட்டாங்க. ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏண்டா இந்த சாங்கை வச்சுட்டா நேற்று காலரை தூக்கி விட்டேன். ஓகே, நோ ஆஃபென்ஸ். அது சாங் வந்து ஆவரேஜ் கூட சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு சாங்க்குன்னு ஒரு டீசர்லாம் கிளிம்ஸ்னு விட்டாங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த சாங் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மூடில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ கூலிக்கு வந்து இந்த மோனிகா சாங் ஒரு டீசர் மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் பவரஸுக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஓகே இந்த பாட்டு இப்படி தான் இருக்க போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து சரி, நான் தமிழ் படங்களுக்கு கம்பேர் பண்ணல. இதுக்கு முன்னாடி யாசராஜ் ஸ்பைடர்ஸில் வந்த வார் 1 படத்தோடய கம்பேர் பண்ணுறேன். வார் 1ல் வந்து ஜெய் ஜெய் சிவசங்கர்னு ஒரு சாங்குங்க, நம்ம டைகர் ஸ்ராஃபோ ரித்திக் ரோஷனும் செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த ஒரு சாங்க்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு டீசர் மாதிரி தான் விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் சாங் விடல. அதுக்கு வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்ப்பேன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி தேட்டரில் போய் பார்த்தேன். ஏன்னா அந்த சாங்கில் இவங்க 2 பேர் அந்த டான்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு வேற லெவலில் ஹைப் ஏற்றுச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஏன்னா அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர்லேயும் அந்த ஒரு இந்தியாவுக்காக சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு சோல்ஜரே வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாருன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் எடுத்திருந்தாங்க. ஏன்னா ரித்திக் வில்லன் மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு இன்னும் ஒரு ஹைப் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாங் வந்து எனக்கு அந்த ஹைப்பை கொடுத்துச்சு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணாலே இந்த சாங் ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, ஜூனியர் என்டிஆர் சார் ஆடுறாரு, ரித்திக் ரோஷன் சார் ஆடுறாங்க. 2 பேருமே இந்தியாவில் வந்து பெஸ்ட் டான்சர்ஸ். இருந்துமே டான்ஸை வச்சு மட்டும் நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. ஒரு சாங்கும் ரொம்ப முக்கியம் அந்த டான்ஸுக்கு. ஸோ சாங் வந்து பிலோ ஆவரேஜ் தாங்க ரொம்பவே. நான் இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம், நேற்று வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூனியர் என்டிஆர் சார் வந்து இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்னு சொல்லி காலர் ரைஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு மீனிங் என்னன்னா, ஜூனியர் என்டிஆர் சார் இதுக்கு முன்னாடி எந்தெந்த படத்துக்கெல்லாம் காலர் ரைஸ் பண்ணியிருக்காரோ அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆயிருக்கு, இந்த படமும் ஹிட் ஆகும்னு சொல்லி அவர் காலர் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? அது நம்ம தனியாக வச்சுப்போமே. பட் நான் ரீசெண்டாக இப்போ என் இன்ஸ்டா திறந்தாலே அந்த ஃபீல்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கூலி அஃபண்ட் பண்ணுறாங்க. ஆஹா, ஜூனியர் என்டிஆர் சார் வந்து காலர் தூக்கி விட்டாரா, கூலி வந்து நாங்கள் புதைக்க போகிறோம், தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து ஹிந்தி சினிமா வந்து சர்க்கயாபாலா பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வெறியாயிடுச்சு. யாரா நீங்களா, எது கூட எதிராக கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை தூண்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னை இன்னைக்கு பேச வச்சுது. ஸோ இதை வந்து இப்படி சிம்பிளாக பேசி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் 2-3 லைன் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. வெல்கம் டு த காட்வின் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார் 2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி பேசணும்னா என்னத்தை பேசுறது, அதாவது ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா அதில் விஎஃப்எக்ஸ் இருக்கலாம். விஎஃப்எக்ஸே படமாக இருந்தால் அது இவங்க படமாக தான் இருக்கும். ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கும். அதே மாதிரி இவங்க படம் எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், இவங்க படமெல்லாம் 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று ஒரு ஹீரோ வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுத்தாலும் கிளைமேக்ஸில் இன்னொரு ஹீரோ காமிச்சு இவர் தான் அடுத்த படத்தில் ஹீரோ, இவங்க 2 பேரும் அடுத்த படத்தில் சேர்ந்து சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ரெண்டாவது எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, 2 ஹீரோ வச்சு எடுப்பாங்க. அப்படி 2 ஹீரோ வச்சு எடுத்தாலும் கிளைமேக்ஸில் அந்த ஒரு படம் சொன்னல அந்த ஹீரோவை காமிச்சு இவன் தான் அடுத்த படத்தில் வில்லை, இவங்க 3 பேரும் அடிச்சுட்டு சாக போகிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சுருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் இவங்க கிடைக்கும் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீரோனை பிக்கினி போட்டு நடக்க விட்டு ஒரு பீச்லேயோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ ஒரு 500 மீட்டர் நடக்க விட்டுறாங்க. அது ஒரு ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க படம் ப்ரொமோஷனுக்கு டீசரு ட்ரெய்லரு சாங்லாம் விடுவாங்க. அப்படியே மக்கள் பெருசாக இந்த படத்தை கண்டுக்கலன்னா இந்த பிக்கினி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து விட்ருவாங்க. அதை பார்த்து வலிஞ்சிக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த படத்தை பார்க்க வரும்.
அப்படி தான் இவங்க இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் புலம் போட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிட்ட படம் நடிச்சிட்டு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி எடுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோ இந்த படத்தோட ப்ரொமோஷனில் காலர் தூக்கி விட்டு திரியிறாருன்னா ரொம்பவே தைரியம் வேணும். சீரியஸாங்க. ஏன்னா இப்போ ஒரு 8-9 படம் எடுத்துருக்காங்க யாசர் ஸ்பை யூனிவர்ஸ். அந்த 8-9 படத்துலையுமே நீங்கள் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி எடுக்காத ஒரு படம் காமிச்சிருங்க, நான் இன்றைக்கே யூடியூப் சேனலில் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கேன். படத்தை கூட விடுங்க. இப்போ ரீசெண்டாக வச்சுல வார் 2 ட்ரெய்லர், அதில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி யூஸ் பண்ணாத ஒரு ஷாட் நீங்கள் காமிச்சிருங்க, காமிக்கலாம். நம்ம கைராத்வானி மேமோட பிகினி சீன்ஸ் அவ்வளோதான் நீங்கள் காமிக்க முடியும். இதெல்லாமே வந்துங்க இந்த ஆடியன்ஸை கிராப் பண்ணிக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதெல்லாமே. அது வார் 2 வந்து சவுத் சைடில் சப்போர்ட் பிடிக்கணும்னு சொல்லி தான் ஜூனியர் என்டிஆர் சார் உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. அதே கூலியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நாகார்ஜுனா சார் இருக்காரு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. முதல்ல இது 2 படமுமே ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. மற்றபடி கம்பேர் பண்ணுறதுக்குலாம் சத்தியமாக எதுவுமே கிடையாது. அதே மீறி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் வன்மத்தை கக்கறேன் கூட நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கூலி வந்து வேர்ல்டு வைட் 50 crores தாண்டிடுச்சு. அதே வார் 2 பார்த்தீங்கன்னா 4.2 crores தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. ஒரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம்னா ஒரு 10 வாட்டி யோசிச்சுட்டு பேசுங்க. ஓகேங்களா? ஸோ நோ அஃபென்ஸ். இந்த ஹிந்தி சினிமா மேலே எனக்கு ஒரு ஹேட் இருக்குது, ஜூனியர் என்டிஆர் சார் ரித்திக் ரோஷன் சார் மேலே எனக்கு ஹேட் இருக்குன்னு சொல்லி யாரும் நினச்சிக்க வேணாம். ஹேட் வைக்கிறதுக்கு எனக்கு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஹிந்தி சினிமா வந்து தமிழ் சினிமா கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அமீர் கான் சார் நடிச்சு ஒரு சீதாராம் ஜமீன் பண்ண ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நெக்ஸ்ட் இயர் நேஷனல் அவார்டில் பார்த்தீங்கன்னா வார் 2 கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்டா வார் 2 கொடுத்தீங்க, சீதாராம் ஜமீன் பண்ண நல்ல படம் பார்த்துடான்னு சொன்னால் இல்லை, அதில் கைராஜோட பிகினி சீன் சூப்பராக இருக்குது, விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, இந்த பாட்டுக்கு வந்து 2 பேரும் செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காங்க, ரித்திக் ரோஷன் சார் ஜூனியர் என்டிஆர் சாரும் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு சொல்லி அவார்ட் நேஷனல் அவார்டு தூக்கி கொடுத்துருவானுங்க. இந்த சிஸ்டம் எப்பயுமே மாற போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் கூட கோட் லைஃப் மாதிரி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஜவான் படத்துக்கு அவார்டு தூக்கி கொடுத்தானுங்க. வயிற்றுச்சலாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் புலம்புறது? புலம்னாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ யார் மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. இதை நம்ம வீடியோ எட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.